ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாபம் மற்றும் நட்டம் அந்த பாடத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ட்விஸ்ட்டு இருக்குது. குறைஞ்சது ஒரு 5 கேள்விகளாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லாபம் மற்றும் நட்டம் அதில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் என்ன, 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கவனிங்க, லாப சதவீதம் நட்ட சதவீதம் அதுக்கான ஃபார்முலா அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வருவோம். தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த லாபம் மற்றும் நட்டம் அதில் என்னென்ன ஃபார்முலா பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். லாபம் அப்படின்னா என்ன, நட்டம்னா என்ன, லாப சதவீதம் என்ன, நட்ட சதவீதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போ லாபத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வி விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. அது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அது நட்டமாயிரும். வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை, இது நட்டம். லாப சதவீதம் லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. நட்ட சதவீதம் அப்படிங்கிறது நட்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்கிய விலையும் அடக்க விலையும் ஒன்று தானா? அடக்க விலை இந்த ரெண்டும் ஒன்று தானா? ஆம், இந்த ரெண்டும் ஒன்று தான். வாங்கிய விலையும் அடக்க விலையும் ஒன்று தான். இதில் லாபம் மற்றும் நட்டம் அப்படிங்கிறது எந்த விலையை சார்ந்திருக்கும் அப்படின்னா அடக்க விலையை சார்ந்திருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி கண்டிப்பாக நமக்கு கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. 6ஆம் வகுப்பில் இந்த கேள்வி இருக்குது. அதாவது லாபம் மற்றும் நட்டம் எந்த விலையை சார்ந்தது? காஸ்ட் ப்ரைஸ் அண்டு செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிபெண்டட் ஆன் அப்படின்னு இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், சிபினா காஸ்ட் ப்ரைஸ். இப்போ நாம் வாங்கிய விலை கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லை அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லைனா லாபம், இந்த 3க்கும் ஒரு கணக்கு, ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சும்மா இது சிம்பிளாக இருக்கும். ஒருவர் ஒரு பொருளை, ஏதோ ஒரு பொருளை, இது எடுத்துக்காட்டு தான், ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி அதாவது வாங்கிய விலை, சரிங்களா, 10 ரூபாய்க்கு வாங்கி அதே பொருளை 2 ரூபாய்க்கு விற்றால் அப்போ இங்கே லாபம் வருமா நட்டம் வருமா? வாங்கிய விலையை விட விற்ற விலை குறைவாக இருந்தால் அது நட்டம். அப்போ இது நட்டம். ஏன்னா வாங்கிய விலை நமக்கு 10 ரூபா, விற்ற விலை எவ்வளவு? 2 ரூபா. அப்போ வாங்கிய விலையை விட விற்ற விலை என்னவாக இருக்குது? கம்மியாக இருக்குது. அதனால் இது நட்டத்தில் சாரும். ஒருவேளை வாங்கிய விலை 10 ரூபாயாக இருந்து விற்ற விலை ஒரு 12 ரூபாயாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு லாபம். ஏன் அப்படின்னா இப்போ இங்கே வாங்கிய விலை 10 ரூபாய், விற்ற விலை 12 ரூபாய். அப்போ வாங்கிய விலையை விட விற்ற விலை கூட இருக்கிறதுனால நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா லாபம் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நாம் இங்கே பார்க்க போகிறது குறித்த விலை. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? வாங்கிய விலை பார்த்தோம், விற்ற விலைனா என்னன்னு பார்த்தோம், லாபம்னா என்னன்னு பார்த்தோம், நட்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ குறித்த விலை, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான். சரிங்களா? இப்போ குறித்த விலை அப்படின்னா என்ன அப்படின்னா அடக்க விலை இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பொருளை வாங்கியிருப்போம்ல, அதை வாங்கினதோட கடைக்காரர் குறிப்பிடும் தொகை. இப்போ கடைக்காரர் அதுக்கு ஒரு விலையை வச்சு கொடுப்பார். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைக்கிளை ஒருவர் 200 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுங்களேன். வாங்கி ஒரு 25 ரூபா செலவு செய்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 2 வித்தியாசம் இருக்குது பாருங்கள்.
அடக்க விலைங்கிறது 200 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. இவர் இதில் 25 ரூபா செலவு செய்கிறார். அப்போ இதோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 225 ரூபா இருக்கும். புரியுதா? அப்போ இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். இதைத்தான் சொல்கிறாங்க குறித்த விலைங்கிறது அடக்க விலையினுடைய இப்போ இங்கே இதுதான் ஃபார்முலா. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 5 ஃபார்முலாவில் நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் இந்த குறித்த விலை இந்த மாதிரி கேள்வி போடுறோம் இல்லையா, இந்த 2 கேள்வியும் இதில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். நல்லா கவனிச்சுங்க. இப்போ குறித்த விலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா தள்ளுபடி ப்ளஸ் விற்பனை விலை. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு இருக்குது. சரிங்களா? எப்படி கேட்பாங்க அப்படின்னா தள்ளுபடியும் விற்பனை விலையும் கொடுத்துட்டு குறித்த விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பொருளினுடைய தள்ளுபடி இவ்வளவு மற்றும் அதனுடைய விற்பனை விலை இவ்வளவு எனில் குறித்த விலையை காண்க அப்படின்னு கேட்டால் நாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதே இது இருக்குது, தள்ளுபடி கேட்குறாங்க அப்படின்னா குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. அங்கே என்னென்ன இருக்கும்னா குறித்த விலை இருக்கும், விற்பனை விலை இருக்கும், கணக்கில் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, கணக்கில் இருக்கும். தள்ளுபடிக்கு 2 ஃபார்முலா இருக்குது. குறித்த விலையும் விற்பனை விலையும் கொடுத்துட்டு தள்ளுபடி கேட்டால் நாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா தள்ளுபடி சதவீதம் மற்றும் குறித்த விலை கொடுத்துட்டு தள்ளுபடி கேட்டால் நாம் இதை போடணும். தள்ளுபடி பை 100 இன்ட்டு குறித்த விலை. சரிங்களா? அடுத்து குறித்த விலை கூவினா குறித்த விலை. குறித்த விலை 100 ப்ளஸ் லாபம் பை 100 மைனஸ் தள்ளுபடி. இப்போ இங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா கணக்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அடக்க விலை, அடுத்து லாபம், அடுத்து தள்ளுபடி. இந்த 3ம் இருக்கும். சரிங்களா? இந்த 3ம் இருந்தால் குறித்த விலை ஃபார்முலா போடணும். இல்லை குறித்த விலைக்கு பதிலாக அடக்க விலை கொடுத்துட்டு அடக்க விலைக்கு பதிலாக குறித்த விலை கொடுத்துட்டு மாற்றி கேட்டாங்கன்னா இந்த 2 ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே மாறிடும். இது மேலே போயிடும், இது கீழே வந்துடும். 100 மைனஸ் தள்ளுபடி பை 100 ப்ளஸ் லாபம் இன்ட்டு குறித்த விலை. இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலா போடுறதுக்கான ட்ரிக்கும் இதே தான். கேள்விகளில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் ஃபார்முலா எழுத முடியும். இப்போ நம்ம நேரடியாக கணக்குக்கு வந்துடும். இந்த கணக்கு என்ன கணக்கு அப்படின்னா லாப சதவீத கணக்கு. நல்லா கவனிச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட பொருள் இருக்கு இல்லையா, இப்போ வசந்த் என்பவர் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் 7560க்கு வாங்குகிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வாங்கிய விலை 7560 ரூபா. அப்புறம் கேள்வி என்ன இருக்குது, 8400க்கு விற்றால் அப்படின்னு கேட்குறார். அப்போ விற்ற விலை 8400. அப்போ வாங்கிய விலையை விட விற்ற விலை கூடுதலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே லாபம்னு கிடைக்கும். இப்போ லாபம் எவ்வளவுன்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா முதல்ல லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா எழுதணும். லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன? லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100 இல்லையா? அப்போ லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. அப்போ லாபம் எவ்வளவு? இந்த 2ஐயும் கழிச்சிட்டா லாபம் 8400 இருந்து 7560 கழிக்கணும். 0 இங்கே 10, இங்கே 3. 10ல் 6 போச்சுன்னா 4, 3ல் 5 போகாது. அதனால் பக்கத்துலேருந்து வாங்குகிறோம். 13ல் 5 போச்சுன்னா 8. அப்போ 840 ரூபா. இங்கே 7 7 போயிடும் 0. அப்போ இங்கே 840 ரூபா. கரெக்டா? 840 ரூபா பை வாங்கிய விலை எவ்வளவு? 7560 இன்ட்டு 100. இப்போ நாம் ஒவ்வொன்றா அடிக்கணும். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அடித்தோம் அப்படின்னா 100/9ன்னு வரும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இப்போ இது எந்த வாய்ப்பாடில் அடிக்கலாம்? 840 2ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? 4 2 8, 2 2 4, அப்படியே 0. இதை 2ஆம் வாய்ப்பாடில் அடித்தா 3 2 6, மிச்சம் 1, 7 2 14, மிச்சம் 1, 8 2 16. கரெக்டா? சரி, திருப்பி இது 2ஆல் அடிக்கலாமா? 2ஆல் அடித்தோம்னா இங்கே என்ன வரும்?
2 2 4, 1 2 2 0, 210, 1 2 2 மிச்சம் 1, 8 2 16, மிச்சம் 1 9. இப்போ இது 3 வாய்ப்பால் அடிக்கலாமா? 70 வருமா? இங்கே 6 3 18, 3 3 9. சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சுங்க. இது ரெண்டும் 70, 63 10 வாய்ப்பால், இது 7 வாய்ப்பாலில் வரும். 5 7 70, 9 63. அப்போ இங்கே மிச்சம் இருக்கிறது இங்கே 10 தான் மிச்சம் இருக்குது. இங்கே ஒரு 10 இருக்குது. 10 × 10 100, 100/9. 100 9ஆல் வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. அப்போ 100ல் எத்தனை 9 இருக்குது? ஒரு 9 9, 11 9 99, 11 9 99, மிச்சம் 1. அப்போ 1/9. இப்போ நம்ம கலப்பு பின்னத்தில் எழுதுகிறோம். கேள்விகளை பொறுத்தது நாம் கலப்பு பின்னத்தில் எழுதணுமா இல்லை நேரடியாக அப்படியே போடுறதான்னு பார்க்குறோம். சில நேரங்களில் நேரடியாக இதே எழுதியிருக்கும், 100/9ன்னு இங்கே கேள்வியில் இருக்கும். அப்படி இல்லைன்னா கலப்பு பின்னத்தில் இருக்கும். இதையும் பார்த்துக்கணும். இங்கே கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி தான். அருண் என்பவர் 36 பந்துகளை 108 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போனா 36 பந்து வாங்கிய விலை எவ்வளவு? 108 ரூபா. அதில் 18 பந்தை விற்கிறார். இதில் பாதி தான் இது. 18 பந்தை விற்ற விலை எவ்வளவு? 81 ரூபா. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. 18 பந்தை 81 ரூபாய்க்கு விற்றாருன்னா 36 பந்தை எவ்வளோக்கு விற்பார்? இதோட 2 பெருக்கிடலாமா? 18 2 தானே 36. அப்போ இங்கே 2ஆல் பெருக்குன்னா இங்கேயும் 2ஆல் பெருக்கிடணும். அப்போ 81 2 எவ்வளவு? 162. அப்போ 36 பந்துகளை விற்ற விலை, பந்து விற்ற விலை 162 ரூபாயா? 18 பந்தை 81 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாருன்னா 36 பந்தை 162 ரூபாய்க்கு விற்றுருப்பார். இப்போ லாபம் நமக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். அப்படின்னா தான் நம்ம லாப சதவீதம் பார்க்க முடியும் இல்லை? அப்போ லாபம் நமக்கு எவ்வளவு? 162ல் இருந்து 108 கழிச்சிருங்க. அப்போ 162லேருந்து 108 கழிச்சிட்டா நமக்கு மிச்சம் 54. இப்போ லாபம் நமக்கு எவ்வளோ வருது? லாப சதவீதம் என்ன சொல்லியிருக்கோம்? லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100 இல்லையா? அப்போ லாபம் எவ்வளவு? 54 ரூபா பை வாங்கிய விலை எவ்வளவு? மொத்தம் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் நம்ம? கமாண்டில் போடுறீங்களா? வாங்கிய விலை எவ்வளவு? 108 ரூபா. ஏன்னா இதுதான் நமக்கு மொத்த வாங்கிய விலை இன்ட்டு 100. இப்போ அடிச்சிடலாமா? அடித்து போடலாமா? ஒரு 54 54, 2 54 108, 1 2 2, அப்புறம் இங்கே 52 100. அப்போ நமக்கு சதவீதம் எவ்வளோ வருது? 50%. அப்போ லாப சதவீதம் நமக்கு 50%. இப்போ இங்கே கேள்வி என்ன அப்படின்னா நட்ட சதவீதம். இப்போ இது வரைக்கும் நம்ம லாப சதவீதம் பார்த்தோம். இப்போ நட்ட சதவீதம் பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு நம்ம 5 கேள்வி வீதம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் டியூஷன் வேணும் இல்லை டிஎன்பிசி கிளாஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தேவை அப்படின்னா எங்களை நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். ரைட். நட்ட சதவீதம். கணேஷ் என்பவர் ஒரு டஜன் பேனாக்களை ரூபாய் 360 ரூபாய்க்கு வாங்குகிறார். ஒரு டஜன் அப்படிங்கிறது 12 பேனா. சரிங்களா? இப்போ நம்ம பாருங்கள், 12 பேனாவினுடைய விலை எவ்வளவு? 360 ரூபா. அப்போ ஒரு பேனா எவ்வளோ இருக்கும்? 360/12. அப்போ அடித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 30 கிடைக்குமா? அப்போ ஒரு பேனாவுடைய விலை 30 ரூபா. சரிங்களா? ஆனால் இவர் ஒரு பேனாவை எவ்வளோக்கு விற்கிறாரு? ஒரு பேனாவினுடைய விற்ற விலை, ஒரு பேனா வாங்கிய விலை, ஒரு பேனா விற்ற விலை எவ்வளோக்கு விற்கிறாரு? 25 ரூபாய்க்கு விற்கிறார். இப்போ நட்டம் எவ்வளவு? 30ல் 25 போச்சுன்னா நமக்கு மிச்சம் 5 ரூபா தானே நட்டம். இப்போ கேள்வி இங்கே என்ன? நட்ட சதவீதம். ஒன்றுமே இல்லை. நட்ட சதவீதம் லாப சதவீதம் ரெண்டும் ஒன்று தான். அங்கே லாபம் வரும், இங்கே நட்டம் வரும், அவ்வளோதான். அப்போ நட்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100.
அங்கே என்ன போட்டோம், இங்கே லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100ன்னு போட்டிருக்கோம், இங்கே நட்டம் பைன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ நட்டம் எவ்வளவு? 5 ரூபா பை வாங்கிய விலை எவ்வளவு? 30 ரூபா இன்ட்டு 100. கரெக்டா? ஓகேவா? இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ என்ன செஞ்சிடறோம், அடிச்சிடறோம். 5 இன்ட்டு 10 50 பை 3. அவ்வளோதான். 50/3% போட்டாலும் சரி, இல்லை கேள்வியில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் கலப்பு பின்னத்தில் இருந்துச்சுன்னா இந்த 50 நாம் 3ஆல் வகுத்து எழுதணும். 16 3 48/2. அப்போ கலப்பு பின்னத்தில் எழுதும்போது எப்படி வரும்? 16 2/3. அவ்வளோதான். இதுதான் கணக்கு. இங்கே கேள்வியை பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்குறாங்கங்கிறத பாருங்கள், நல்லா பார்த்துங்க. ஒரு மிதி வண்டியை ரூபாய் 1400க்கு வாங்குறாரு. அப்போ வாங்கிய விலை 1400 ரூபா. சரிங்களா? இங்கே சதவீதம் என்ன சதவீதம்? நட்ட சதவீதம் எவ்வளவு? 15. சரிங்களா? இப்போ கேள்வி என்ன எனில் விற்பனை விலை என்ன? இப்போ நட்ட சதவீதமும் வாங்கிய விலையும் இருந்தால் டைரெக்டாக நமக்கு விற்பனை விலைக்கான ஃபார்முலா கிடையாது. அப்போ நாம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நட்ட சதவீதம்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, இங்கே என்ன இருக்கோ அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நட்ட சதவீதம், அதுக்கான ஃபார்முலா என்ன? நட்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. கரெக்டா? சரி, இப்போ நட்ட சதவீதம் எவ்வளவு? 15 ஈக்குவல் டு நட்டம் தெரியுமா? தெரியாது. அப்போ அவன் நட்டத்தை அப்படியே வச்சுக்கிற வேண்டியதான். நட்டம் பை வாங்கிய விலை எவ்வளவு? வாங்கிய விலை எவ்வளவு? 1400 ரூபா. இங்கே வாங்கிய விலை. சரியா? இன்ட்டு 100. இவ்வளோ தான் வேலையே. இப்போ இந்த 2 ஜீரோவுக்கும் 2 ஜீரோ என்ன செஞ்சிடறோம், அடிச்சிடறோம். அடிச்சிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது? இப்போ 15ம் இங்கே 14 இருக்குது. இது பெருக்கலுக்கு அந்த வகுத்தலிலேருந்து அங்கிட்டு போகும்போது என்னவாக மாறிடும்? பெருக்கலாக மாறிடும். அப்போ 15ஐயும் 14ஐயும் பெருக்குனிங்கன்னா 210. இது நட்டம். சரி சார், ஆனால் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கிறாங்க? விற்பனை விலை தானே கேட்டிருக்காங்க. நம்ம நட்டம் தானே கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்ட். இப்போ நட்டத்தோட ஃபார்முலா எழுதணும். நட்டத்தோட ஃபார்முலா என்ன? வாங்கிய விலை மைனஸ் விற்பனை விலை. இப்போ நட்டம் எவ்வளவு? 210 ரூபா. வாங்கிய விலை எவ்வளவு? 1400 ரூபா மைனஸ் விற்ற விலை. இந்த மைனஸ் விற்ற விலை இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். இந்த 210 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறிடும். அப்போ 1400லேருந்து 210 கழிச்சிட வேண்டியதான். கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1190 ரூபா வந்து நமக்கு விற்பனை விலை. அதுதான் ஆன்சர். நல்லா கேள்வி கவனிங்க. இங்கே ஒரு பொருளின் வாங்கிய விலைக்கும் விற்ற விலைக்கும் உள்ள விகிதம் 4:5 எனில் லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. வாங்கிய விலைக்கும் விற்ற விலைக்கும் உள்ள விகிதம். அப்போ இங்கே கேள்வி என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னா, வாங்கிய விலை எவ்வளவு? 4ன்னு வச்சுக்கிறோமே. விற்ற விலை 5. இப்போ வாங்கிய விலையை விட விற்ற விலை எவ்வளோ இருக்குது? கூடுதலாக தானே இருக்குது. அப்போ லாபம் தானே வரும். அப்போ லாபம் என்ன? லாபம் என்ன? விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. விற்ற விலை எவ்வளவு? 5 மைனஸ் வாங்கிய விலை எவ்வளவு? 4. 5 மைனஸ் 4 1. சரிங்களா? இப்போ லாப சதவீதம் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும். லாப சதவீதம் ஈக்குவல் டு லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. லாபம் எவ்வளவு? 1. வாங்கிய விலை எவ்வளவு? 4. வாங்கிய விலை 4 இன்ட்டு 100 அடித்தோம்னா நமக்கு 25%. அப்போ 25% நாம் இதிலேருந்து லாபம் அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட இந்த 5 கேள்விகள் நமக்கு இப்போ முடியுது. தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.